இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பாதுகாக்கிற டேபிளில் வந்து எனக்கு ஒவ்வொரு ரோக்கு இடையிலையும் வந்து இன்செர்ட் ரோ வந்து நான் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு பார்க்க எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டைம் எடுக்குமா ஒவ்வொரு ரோக்கு இடையிலையும் நீ இன்செர்ட், ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் பண்ண முடியும். அதுதான் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இதில் வந்து ஒரு சீரியல் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ எவ்வளவுக்கு வேணுமோ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரோல் டவுன் இழுத்துட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டீங்கன்னா கிடச்சிரும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு கீழே திரும்ப அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. காலத்தை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு டேட்டா டேப் போய்க்குங்க. டேட்டா டேப்பில் இந்த பாருங்க ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்கு பாருங்க. இதில் வந்து A to Zன்னு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணினாவே போதும். இங்கே கொஸ்டின் கேட்க வருங்க, எக்ஸ்டெண்ட் டு செலெக்ஷன் இல்லை கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன். அப்போ நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் டு செலெக்ஷன் தான் வேணும். ஃபுல் டேபிள்னு செலெக்ஷன் ஆகணும். ஸோ எக்ஸ்டெண்ட் டு செலெக்ஷன் வச்சுட்டு இந்த ஷார்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே செலெக்ஷன் ஆகி ஒவ்வொரு ரோக்கு இடையிலையும் பிளாங்க் ரோ கிரியேட் ஆயிடுச்சு வருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.